Vanakkam, good morning. Today motivation video we are going to discuss about the how to get good marks in exam. How to get good marks in exam. எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவதற்கு எளிமையான வழி ஏதும் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அதற்கு பெயர் 80/20 ரூல். 80-20 ரூல். 80-20 ரூல் படி படிக்கும் பொழுது முக்கியமான 80% எக்ஸாம் போர்ஷனை 20% நேரத்தில் படித்து விடலாம். 80% மார்க் coming from the 20% of the important portions. அதனால் சிதறல்களை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். படிக்கும் பொழுது 80% மார்க்ஸ் 20% பகுதிகளிலிருந்து வருகிறது. 20% நேரத்தில் 80% முக்கியமான போர்ஷன்ஸை நாம் படித்து விடலாம். ஸோ கவனச்சிதறல் இன்றி படிப்பது, ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கஷ்டப்பட்டு இரவு முழுவதும் தூங்காமல் படிப்பதை விட குறைந்த நேரத்தில் நன்றாக படிப்பது மிகவும் நன்று. 80-20 ரூல் ஆல்சோ கால்ட் அஸ் த பாரிட்டோ பிரின்சிபிள். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாரிட்டோ பிரின்சிபிள். இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு பேர் வந்து வில்ஃப்ரிடோ பாரிட்டோ என்ற இட்டாலியன் எக்கனாமிஸ்ட். அவர் தான் இந்த ரூலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதோட முக்கியமான எய்ம் என்னன்னா, ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃப்ரம் த பாரிட்டோ பிரின்சிபிள். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் அதர் அட்வான்டேஜஸ், we can save the time, give the better results, and we can get the good marks in the exams. So we have to identify the 20% of the important topics and eliminate the distractions. These are the main aim of the 80-20 rule and Pareto principle. Other techniques for how to get good marks in exams are daily revision. தினமும் ஒரு 10 நிமிடமாவது முன்பு படித்த டாபிக்கை திருப்பி படிக்க வேண்டும். இது நல்ல பலனை தரும். Then practice questions. Very very important questions ஆன்சரை படித்து எழுதி பார்ப்பது மிகவும் உபயோகமாக இருக்கும். For example, cardiovascular physiology topical, blood pressure regulation, cardiac cycle, coronary circulation போன்ற கொஸ்டினுக்கு ஆன்சரை படித்து எழுதி பார்க்க வேண்டும். எழுதி பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் நினைவில் இருக்கிறது, எந்த பாயிண்ட்ஸ் மறந்து போனது என்பதை கவனித்து எக்ஸாமில் தவறுகளை குறைக்கலாம். அண்ட் மேக்கிங் நோட்ஸ். படிக்கும் பொழுது நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவது மிகவும் நல்ல பழக்கமாகும். அது எக்ஸாமுக்கு முதல் நாள் ரிவைஸ் பண்ணுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். எக்ஸாமில் அதிக மதிப்பெண்களை கட்டாயம் பெற்றுத்தரும். Fourth very very important points is healthy routine. பெரும்பாலான மாணவர்கள் எக்ஸாம் சமயத்தில் ஸ்ட்ரெஸ் காரணமாக நன்றாக சாப்பிடுவதில்லை, போதுமான நேரம் உறங்குவதில்லை. இந்த நன்றாக சாப்பிடாமல் எக்ஸாமுக்கு வருவதும் போதுமான உறக்கமின்மையும் அவர்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸ்களையும் எழுதுவதற்கு தடங்களாக இருக்கிறது. எனவே நன்றாக உறங்க வேண்டும். எக்ஸாமுக்கு முதல் நாள் மினிமம் 7 hours we have to sleep. and நல்ல உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். Healthy routine is very very important for the getting the good marks in the exams. So adequate sleep and good diet
making notes, practice questions, daily revisions are the other techniques for getting the good marks in exams. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியீட்டு பொத்தானை அழுத்தவும். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிரவும். மிக்க நன்றி.